வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்று கடகராசியை பத்தி ஒரு முழுமையான ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்கு ஒரு அமைதி வரும். இதுல பிறந்தவங்கலாம் நீங்க உண்மையிலேயே மனசோட வாழ்பவர்கள். உங்க ராசிக்காரங்க சின்ன விஷயத்துக்கே உணர்ச்சி பூர்வமா நடந்துக்குவாங்க. ஆனா இந்த உணர்ச்சி தான் உங்க வாழ்க்கையோட அழகுன்னு கூட சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரங்க என்பது ஜோதிட ராசியில 4வது ராசி ஆகும். இந்த அதிபதி அதாவது நிலா மாதிரி திடீர்னு கலங்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் மௌனமா இருப்பது. ஆனா உள்ள நிறைந்த பாசம் அப்படித்தான் இந்த ராசிக்காரங்க. இந்த ராசி ஒரு தண்ணி ராசி. அதனால இதுல பிறந்தவங்க ரொம்ப மனசோட வாழ்வாங்க. நீங்க எதையாவது விரும்பினா அதை மனசோட உணர்ச்சியோட செய்வாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒருவேளை எதுவும் உங்க மனசுக்கு எதிரா நடந்தா அதே உணர்ச்சி கண்ணீரா மாறிடும்னு சொல்லலாம். நிலா ராசி என்பதால நீங்க சந்திரகலையோட மாதிரி மாறி மாறி நடக்கும் மனநிலையோட இருப்பீங்க. சில நேரம் ரொம்ப குளிர்ச்சி, சில நேரம் வெடிப்பு. ஆனா உங்க உள்ளம் சுத்தமானது, யாரையும் சுத்தமானது, யாரையும் பாதிக்க விட மாட்டீங்க. உங்க பாசம், உங்க அர்ப்பணிப்பு, உங்க கவலை, இது எல்லாமே ஒரு குடும்பத்துல தங்கமா இருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் பாசம், உணர்ச்சி, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. பூச நட்சத்திரத்துல சொந்தமா இருக்கும் கடகத்துக்கே உயிர். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நம்பிக்கை மிகுந்தவங்களா இருப்பாங்க. ஆனா மனசோட தான் வாழ்பாங்க. குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்க ரொம்ப நெகிழ்ச்சியான மனநிலையோடவங்களா இருப்பாங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அவங்களோட நிலை உங்க மனசுக்குள்ள நுழைந்துடுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிரம்பும். சில சமயம் உலகம் நீங்க மௌனமா இருப்பத பிடிவாதன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அது மௌனம் அல்ல, அது உங்க தியானம். நீங்க யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, பலவீனமாவும் இருக்க மாட்டீங்க. இதுதான் உங்களோட வலிமை. நீங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பீங்க. ஆனா அதுக்காக யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காம இருப்பீங்க. இப்போ நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா அது வாழ்க்கை முழுக்க நீடிக்கும். ஆனா துரோகம் நடந்தா அது உங்க உள்ளத்துல தழும்பா இருக்கும். ஆனா நீங்க பழி வாங்க மாட்டீங்க, மௌனத்தாலதான் பழி தீர்ப்பீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க உண்மை ராசிக்காரங்கன்னு கூட சொல்லலாம். இதை யாருக்கும் பகிராதீங்க. வெளிச்சத்துல இதை சொல்லாம மன ஒளியில தான் இதை வச்சுக்கணும். முடிவான வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரகசியத்தின் நிலான்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க மனசு நிலா மாதிரி மென்மையாகவும் ஆழமானதாகவும் உங்க உள்ள யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் அன்பு. இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வாசகம்னு கூட சொல்லலாம். இத நைட் டைம்ல படிக்க கூடாது, யாருக்கும் சொல்லவும் கூடாது. நீங்க எது பண்ணாலும் நீங்க தியானம் பண்றது, நான் இந்த வேலை பண்ண போறேன், அந்த வேலை பண்ண போறேன்னு நைட் டைம்ல நீங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எந்த ரகசியத்தையுமே சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்காரங்கன்னு சொன்னாலே அந்த பெயர்ல ஒரு மென்மை உண்டுன்னு சொல்லலாம். இதுல பிறந்தவங்க மனசோட வாழ்றாங்க, உணர்ச்சியோட பேசுறாங்க, பாசத்தால உருவானாங்க. சந்திரன் தான் உங்க அதிபதி. அதனால நீங்க நிலா மாதிரி மாறிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஒளி எப்போதும் மென்மையாதான் இருக்கும். யாரை பார்த்தாலும் பாசத்தோட பேசுவீங்க. யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி உங்க மனசு உடைஞ்சு போகும். நீங்க கண்ணீரை சிரிப்பால் மறைக்கும் ராசிக்காரங்க. உங்க சிரிப்புக்குள்ளதான் ரகசியம் இருக்கும், காயம். ஆனா யாருக்கும் அதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நல்ல மனசு கொண்டவங்க. ஆனா அந்த நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறத வெளிச்சத்துல காட்ட மாட்டீங்க. உங்க உணர்ச்சிகள் எல்லாமே கடலுக்குள்ள முத்து மாதிரி ஆழத்துல அழகு இருக்கும். ஆனா அதை மேல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பேச்சு ராசிக்காரங்க தான் சொல்லப்படுறது. இந்த வெளிச்சத்துல யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா, நீங்க எக்காரணத்து கொண்டு எந்த முடிவு எடுத்தாலுமே அது வெளிச்சத்துல அதாவது இருட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளிச்சத்துல மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். கடகராசிக்காரங்க ஒரு குடும்பத்துக்கே உயிர் மாதிரி. நீங்க இல்லைன்னா அந்த வீடு சுகம் அங்கிடும். நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனா யாராவது உங்களை காயப்படுத்தினா நீங்க சத்தம் இல்லாம தாக்குவீங்க. நீங்க பழி வாங்க மாட்டீங்க. ஆனா அந்த நினைவு உங்க மனசுல நிலவாக இருக்கும். நீங்க அன்பு நிஜம், உங்க பாசம் தூய்மை, உங்க இதயம் ஒரு தெய்வீகமான பாசமாயன்னு கூட சொல்லலாம். ஆனா இதை வெளி ஊடகம் புரிஞ்சுக்கவே முடியாது. சில நேரம் நீங்க உங்க உணர்ச்சியிலேயே மூழ்கி விடுவீங்கன்னு கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு பாசம்னு அது உயிராகிரும். அதனால உங்க காதல் ஒரு மாதிரி, ஆனா ஆழம் மிகுந்தது. நீங்க காதல்லையே போய் பேச மாட்டீங்க. நேசிக்கிறவங்களுக்கு நீங்க உங்க உயிரையே கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா ஒருவேளை அவங்க உங்களை விட்டு சென்றாங்க அப்படின்னா நீங்க உயிரோட இருந்தாலும் உள்ளம் காலியா போயிரும்னு சொல்லலாம். அந்த நினைவோட நீங்க வாழ்வீங்க. ஆனா அதை வெளியில காட்ட மாட்டீங்க.
கடகராசிக்காரங்க தொழில வெற்றி அடையணும்னா அமைதியிலேயே முயற்சி செய்யணும். நீங்க யாருக்கும் காட்டாம செய்யறது தான் உங்களோட வலிமை. உங்க உழைப்பை யாரும் பார்க்காம இருந்தாலும் கடைசியில நீங்க தான் மேல வருவீங்க. யாராலும் உங்க சாதனையை எடுத்துரைக்காம இருந்தாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க. சந்திரன் போல ஒளிருங்க, ஆனா யாரையும் காயப்படுத்தாதீங்க. உங்க வெற்றி நிதானமா தான் வரும், ஆனா நீங்க அந்த ஒளியை வெளிச்சத்துல காட்டவே கூடாது. நட்பில் நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க. ஒருத்தர் உங்க நண்பனா வந்தா நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு தங்க மாதிரி. ஆனா துரோகம் நடந்தா நீங்க மௌனமா போயிடுவீங்க. யாரையும் வெறுக்க மாட்டீங்க, ஆனா மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்பவும் மாட்டீங்க. அதுதான் உங்களோட மன உறுதின்னு சொல்லலாம். நீங்க ஒரு முறை மன்னிச்சா மனசார மன்னிச்சிருவீங்க, ஆனா மறக்க மாட்டீங்க. நீங்க யாரும் பார்க்காத நேரத்துல அழுவீங்க, ஆனா மறுநாளே சிரிச்சு பேசுவீங்க. அதுதான் உங்களோட ஆற்றல்னு கூட சொல்லலாம். நீங்க பலவீனமா கிடையாது, நீங்க மௌனமான வழி கொண்டவர்கள் ராசின்னு சொல்லலாம். நீங்க அன்பு நம்மை அமைதியாக்கும். நீங்க யாருக்கும் தீங்கி நினைக்க மாட்டீங்க, ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மனசோட வாழ்றவங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உண்மையான மனசோட நீங்க வாழக்கூடியவங்க. உலகம் உங்களை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க உள்ளம் அவ்வளோ சுத்தமா ஒளிர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் நிறைந்தே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரங்க மனசோட இருக்கிறாங்க இல்லையா? கடகராசிக்காரங்க அப்படின்னாலே நிலா மாதிரி மென்மையும் கடல் மாதிரி ஆழமும் கொண்டவங்க. நீங்க சிரிக்கிறது அழகா இருக்கும், ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எத்தனை காயங்கள் இருக்கு அதை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, ஆனா யாராவது உங்க கண்ணில் பார்த்தா அந்த உணர்ச்சி தெரியும். அதனால நீங்க தான் அரிதான ராசி. உங்க மனசு பிறருக்காக தியாகம் செய்யும் ஒரு மனநிலை மாதிரி, மலை மாதிரின்னு கூட சொல்லலாம். சந்திரன் தான் உங்க அதிபதி. அதனால நீங்க ஒரு நிமிஷம் சிரிப்பீங்க, ஒரு நிமிஷம் சோகமா இருப்பீங்க. ஆனா அந்த மாற்றம் ஒரு பலவீனம் கிடையாது, அது உங்க உணர்ச்சியின் ஆழம். அதாவது இப்போ உங்க ராசி சொல்லும் சக்தி இருளில் தான் வேலை செய்கிறது, வெளிச்சம் அதை குறைச்சிருது. அதனால நீங்க இதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்க வாழ்க்கை பல நிறங்களோட வரும். சில சமயம் அழகான மாலை நேரம் மாதிரி அமைதி, சில சமயம் கடல் புயல் மாதிரி கலக்கம். ஆனா நீங்க எந்த நிலையிலேயே இருந்தாலும் பிறருக்கு நல்லது நடக்கணும்னு மட்டுமே நினைப்பீங்க. நீங்க பிறந்ததால சிலருக்கு நிம்மதி வரும், சிலருக்கு வழி திறக்கும். ஆனா நீங்க ஒரு ஆசிர்வாத ராசின்னு சொல்லலாம். நீங்க யாரோட பேசுறது மென்மையா இருக்கும், உங்க குரல் கேட்கறதாலேயே மன அமைதி அடையும். உங்க சொற்கள் யாரையும் காயப்படுத்தாது. ஆனா யாராவது உங்க மனசை காயப்படுத்தினாங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க, மௌனமா போயிருவீங்க. அந்த மௌனம் தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். காதல்னு வந்துட்டா நீங்க அதை தெய்வமா நினைப்பீங்க. உங்க காதல் விளையாட்டு கிடையாது, உங்க உயிரோட சேர்ந்து நிற்கும் உணர்ச்சி. நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்கன்னா அந்த காதலுக்கு நீங்க உயிரையே கொடுக்க தயங்கவே மாட்டீங்க. ஆனா அந்த காயல் காயமா மாறும் பொழுது நீங்க உலகத்தையே விட்டு விலகிடுவீங்க. யாருக்கும் அது புரியாது, நீங்க தான் தாங்குவீங்க. உங்க காதல் கதையை வெளிச்சத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. தொழிலையும் நீங்க அமைதியா உழைப்பீங்க. நீங்க யாரையும் தாண்டி பொய் பேச மாட்டீங்க, ஆனா உங்க வேலையில ஒளிர்வீங்க. யாரும் உங்க மதிப்பை உடனே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஆனா கடைசியில நீங்க தான் வெல்லுவீங்க. உங்க வெற்றி உங்க மௌனத்துல தான் பிறக்க போகுது. நீங்க யாரையும் காயப்படுத்த விரும்பவே மாட்டீங்க. யாராவது தவறா நடந்து கொண்டாலும் நீங்க பழி வாங்கவும் மாட்டீங்க. கடகராசிக்காரங்க தங்கள் பெற்றோருக்கு உயிர் மாதிரின்னு கொடுக்க சொல்லலாம். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே ரொம்ப எளிதா புண்பட்டுருவாங்க. ஆனா அந்த புண்ணு அவன் வெளியில காட்டவே மாட்டான். சிரிச்சுக்கிட்டே அமைதியா விலகிடுவான். அவனுக்கு அன்பு என்றாலே உயிரோட சமம். ஒரு தவறான வார்த்தையை கேட்டா கூட அவனோட மனசு ஓடி போயிருன்னு சொல்லலாம். இவங்களோட அன்பை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனா ஒருத்தவங்க உண்மையா நேசிச்சா அந்த பாசத்தை காப்பாத்த உங்க ராசிக்காரன் தங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு நன்றி என்ற வார்த்தைக்காகவே நெஞ்சால சிரிப்பாங்க. ஆனா நீ மாறிட்டேன்னு சொன்னா அந்த இரவு முழுக்க அழுவுவாங்க. இதுதான் கடகராசி. வெளியில அமைதி, உள்ளே புயல்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரனுக்கு காதல் ஒரு வாழ்க்கை கனவு மாதிரி இருக்கும். அவனை நேசிச்சவனை முழுசா மனசோட பாக்குறான். ஆனா யாராவது அவனோட உணர்ச்சியை கேலி செய்து அவன் முழுசா அமைதியா போயிட்டே இருப்பான். கடகராசிக்காரங்க சிரிச்சா சூழ்நிலையே மாறும். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசோட உருவாக்குவாங்க, உணர்வாங்க. அவங்க துன்பத்திலையும் பிறருக்காக வாழ்வாங்க. அவங்க கண்ணீர்ல சில நேரம் பிறருக்காக சிரிப்பா கூட இருக்கும். அவங்களுக்கு வேலை இருந்தாலும் குடும்ப உறவுகள், நட்பு இவையெல்லாம் தெய்வம் மாதிரி நினைப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை உடஞ்சிச்சுன்னா அவங்க உலகமே வெறுமை, ஆனா மீண்டும் எழுந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களோட மனசு மென்மை, ஆனா வலிமையோடு கலந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்பொழுது கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, மற்றவங்களுக்கு இது ஒரு எழுத்து மாதிரி தெரியும், ஆனா அவங்களுக்கு இது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
இந்த ராசிக்கார நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அவன் ஒரு தடவை நம்பிட்டானா அவங்க மேல உயிரையே வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே கடகராசிக்காரங்க இவங்களோட அமைதியை வச்சும் இவங்களோட அன்பை வச்சும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலியமா நாங்க வந்து வாழ்த்துகிறோம்.